கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் ஒரு நல்ல பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இந்த இடத்த. நல்ல கேள்வி தான் இது. புரட்சி, போராட்டம். இந்த பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எண்ணத்தில் எழுமாற்றும் புரட்சி, அது ஏட்டினிலும் பாட்டினிலும் இதை கண்டோம். வெண்ணாட்டு பெண்ணாற்றா புளோட்டோ லிங்கன் விரும்பின் கார்ல் மார்க்ஸ் புரட்சி வாழ்க, கிண்ணத்தில் தருணஞ்செய் அமுதாய் உண்ட அப்படின்லாம் சொல்லி கதை சொல்லி வச்சுருப்பான். சாக்ரடீஸ் சாக்ரடீஸ் தானே விஷம் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாரு. புரட்சின்னா போராடுறது இல்லை, புரட்சின்னா என்ன இல்லை, போராடுறது இல்லை. நிறைய பேர் புரட்சின்னா போராடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. புரட்சின்னா போராடுறது கிடையாது. எண்ணத்தில் எழுங்குகிற மாற்றம். நான் சரி, இது வரைக்கும் நான் தப்புன்னு நினச்சிருந்தேன், அதுக்கு பேர் புரட்சி. இல்லை நான் சரி, இல்லை நான் தப்பு, இது வரைக்கும் சரின்னு நினச்சிருந்தேன், அதுவும் புரட்சி. உன்னை அப்படியே ஒரு 180 டிகிரி திரும்பி பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, புரட்சி. ஒன்று நீயே திரும்பி பார்க்கணும், 360 டிகிரி சுற்றக்கூடாது. ஆமாம் ஆமாம், என்ன நானே எப்படி சார் சுற்றுன்னு அப்படி முடியாது. ஒரு 180 டிகிரி. புரிஞ்சிச்சா? உனக்கு எதிர நின்று உன்னை பார்க்குற, திருத்தணும்னு நினைக்கிற, யார? உன்னை. நீ திருத்திட்ட, திருத்தத்துக்கான முயற்சி செய்ய, அதுக்கு பேர் என்ன, புரட்சி. யாரோ ஒருத்தரை திருத்தணும், கத்தி வச்சு, இல்லை மந்திரம் சொல்லி, கடவுள் சொல்லி, இல்லை உன்னை அழிச்சிருக்கணும்னு சொல்லி பண்ணுறிய, அது பேர் என்ன, போராட்டம். ஐயோ உன்னை கூட எவ்வளோ நாள் தான் போராடுறது சொல்கிறீங்களா இல்லையா? புரட்சி செய்தின்னு சொன்னீங்க, ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? யாரை கொண்டா போய் யார் ஏன்னா மாற்ற நினைச்சா அது பேர் என்ன, உங்களே நீங்கள் மாற்ற நினைச்சா அது பேர் என்ன? அப்பா, அப்போது ஒரு மனிதன் தனக்குத்தானே வளரணும்னு நினச்சிட்டு வளர்றான்ல, அவன் யார்? அவன் புரட்சி வீரன். தன்னை மாற்றிட்டான். சமூகத்தில் அசிங்கன்னு எல்லாம் சொல்லுங்கிறான். ஆமாண்டா, அங்கேருந்து தான் வந்தேன் நான், வேற ஆள். யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். என் சாப்பாடு அது, உனக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ண, நான் ஒன்றும் கட்டாயப்பத்தில். நீங்கள் வந்துக்கிறீங்க சத்சங்கத்துக்கு, நீங்களாம் என்ன தான் பண்ணி ஆகணும், பீப் சாப்பிட்ணும், அப்போ தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும். பீப் சாப்பிட்லாம் ஞானம் அடைய முடியாது சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க. ஏன் வேலையை எப்படி எனக்கு வர ஆபத்து? ஆமாம், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு தான் செய்யலாமா அந்த மாதிரி வேலையை? யாருன்னா சைவம் சாப்பிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆடு வரி கோழி வர என்ன பண்ணுது, ஏதோ கருவேப்பிலை உப்பு மிளகு பஞ்சல் இதுமாதிரி சாப்பிட்டு அப்படி செத்து போகலாம் தானே. நீ பாட்டு பீஃப் வாங்கினது செஞ்சுட்டேன்னா நேர நிலமை என்ன ஆகுது? புரியுதா என்ன சொல்லிட்டு? சொந்த காசில் சூனி வச்சுக்கிட்டு. அப்போ புரட்சின்றது நான் யார்கிட்ட இருக்குண்ணா, என்கிட்ட. நான் மாறணுமா மாறவானவன் முடிவு எடுக்கிறது யார் தான்? இன்னொருத்தர்கிட்ட போய் போராடிங்கிற தப்பா இது இல்லையா? அப்போ எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏன் போராடக்கூடாது? அடுத்தவங்களை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மாற்ற நினச்சா ஐயோ நடிக்க தெரிந்தவளுக்கு அப்படி உருளுவான். நிறைய சாமியார்களை நான் பார்த்துக்கிறேன், வெளிநாட்டு போனால் குடிப்பானுங்களாமா. இங்கேருந்து ஒருத்தன் அப்படியே மிதக்கெல்லாம் செய்வான், பேர் சொல்லக்கூடாதுங்களா, அவனே வரேன், நானும் வர பேர் சொல்கிறது இல்லை. இப்போ கண்ணிலெல்லாம் மிதக்குவான். அங்கே போய் அடுத்த முன்னாடி வச்சுனான்னு ஒரே பெரிய சகலை பண்ணி ஏற்றி கடற்கன்னு திருத்தரமாக ஏற்றி ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுக்கிறானுங்க. அவன் இங்கே துறவின்னு வேஷம் போட்டு செஞ்சுக்கிறான். ஆமாம், ஆனால் ஒரு ஜாதி கும்பல் போயின்னு தான் இருக்குது. இந்த ஜாதியில் சாமியார் இருக்கிறாரு அவர். ஆமாம், ஐயா வழி வாழ்க, அம்மா வழி வாழ்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஜாதி சாமியாருங்களாங்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அரசியலில் மட்டும் ஜாதி இல்லை, ஆன்மீகத்தில் கூட என்ன இருக்குது? ஆன்மீகம்னா ஜாதியை கடக்குறது. ஆனால் என்ன வச்சுங்கிறானுங்க, அதுலையா ஜாதி வச்சுங்கிறானுங்க. இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ஒரு ஜாதியா, அவன் ஜாதியை வச்சுங்கிறானுங்க, டேக் பண்ணுவாங்க ஜாதின்ட்டு. இவர் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவார். ஆன்மீகவாதி இதை தான் பேசணும். நான் என்ன பேசணும்னு முடிவு பண்ண, நீ தானே குரு. நான் என்ன பேசணும்னு நீ முடிவு பண்ண, நான் யாரு? நான் சீடன், நீ யாரு? நான் என்ன பேசுகிறேன், அதில் என்ன சரிக்குதுன்னு புரிஞ்சுனேன்னா நீ யாரு? நீ சீடனாக இருக்க வரலன்னா தப்பு வந்து இல்லையா? எந்தா நான் உன்னை கையை கட்டி கயிறு கட்டி கூப்பிட்டு வரலன்னா என்ன பண்ணுறேன், உன்னை அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், எதனா சொன்னேன்னா? அப்போ நான் உங்ககிட்ட நான் போகிறேன்னா அது பேர் என்ன? போராட்டம். இவங்கள கூட எவ்வளோ தான் போராடுறது. கடவுள்கிட்ட போய் ஆகுறது, கடவுளே நானும் வாரம் வாரம் சத்சங்கம் எவ்வளோ போராடினேன்.
கடவுள் எட்டி ஒதிப்பாரு. ஏன்டா போராடுவேன்? உனக்கு போராட வாமிச்சேன் நான். உனக்கு என்ன தேவையோ அது உன்ன வரைக்கும் சந்தோஷமானா அடுத்தவங்களுக்கு திருத்து உனக்குன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரா? நொல்ல கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் ரொம்ப சாதாரணமாகறான், அதனால நம்மளும் குருவாயிட முடியும்னு அவன் ஆயிடுறான். ஏன் பிரச்சனையா இது? கூப்பிட்டு 4 கேள்வி கேட்ட உடனே பார்க்குறானா நம்மளை ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, அதனால் அவனை டார்கெட் பண்ணுவோம். என்ன வீடியோவும் வர போட்டுடுறான்னா அதை பார்த்துட்டு 4 பேர் வந்துடுறாங்க. என்னை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எப்படி பாறேன். அவன் எனக்கு தப்பு செய்யத்தான் நினச்சிக்கிறான். என்ன ஆகுது? நீ வெளியே போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் போயிட்டு இந்த சத்சங்கத்தில் 15 வாட்டி சொன்னார்னு சொல்லுங்களேன். மாட்டுக்கறி பற்றி 4 வாட்டி சொன்னார். என்ன பண்ணுவான்? வருவான். வரக்கூடாதுன்னு இருக்கிறவன் வரமாட்டான். நீங்கள் போராடுவதனால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. போராடுறதுனால ஏன் அப்போல்லாம் இங்கெல்லாம் போராடலையா? இவங்கெல்லாம் சும்மா தமாஸ் பண்ணுங்கிறானுங்க. எவ்வளோ போராடினா மாற முடியும்? இப்போ ஒன்றும் வேணாம், நம்ம டோல்கேட்டில் உள்ளூர்காரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வசூல் பண்ணாதீங்க. கரெக்டாக? உள்ளூர்காரங்க என்ன பண்ணாதீங்க, வசூல் பண்ணாதீங்க. போராடினா கட்சி நினைக்கிறீங்க எப்படி தான்? அப்போ என்ன தான் பண்ணுவான்? போகிறான்னா என்ன பண்ணுவான்? டோல் எடுத்துருவான். இல்லைன்னா உள்ளூர் வண்டிங்களாம் நம்பர்லாம் பார்த்துட்டு லைசன்ஸ் எதனா கொடுப்பான். என்ன செய்வான்? அதிகபட்சமாக என்ன செய்வான்? டோல் இல்லாமல் வெளியே போகிற மாதிரி தனியாக ரோடை பிரிச்சுட்டு உள்ளூர்காரங்க போகிறதுக்கு தனி ரோடு வச்சுருப்பான். அப்படி தானே? அப்படி தானே? இப்போ போகிறான்னமா உள்ளூர் ரோடு போட்டுக்கணுமா? இப்போ மாநாடு நத்தி இத்தனை மனிதர்கள் வந்து உட்காந்து அங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிறாங்க. 4 பேர் விட்டு போய் ஊருக்கு சாகடிங்களெல்லாம் எடுத்துருங்கடா, அடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கான். அப்போ மனித சக்தி என்ன தான் செஞ்சானுங்க? என்ன பண்ணானுங்க? அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா? ஸ்டாலின் அங்கிள் அவர் வேலையை பண்ணுறதுக்கு இல்லை. அவர் காலையிலேருந்து ஆகி போயிட்டு கை கால் கவுத்துக்கு சூத்து கவுத்துக்கு நேரம் சரியா இருக்கும். இதுக்கே என்னக்கிறதுக்கு அவர் வேலை. போறோன்னா என்ன நடக்காது? செயல் என்ன செய்ய போறோம்? நம்ம ஒரு மனித சக்தி, ஒரு கூட்டம் இருக்குது, மனித ஆற்றல் நிறைய கிட்ட நம்ம கிட்ட இருக்குதுன்னா அதை வச்சு நான் என்ன செய்யணும்? நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? நாமெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கிறோம், நம்ம கட்சி வாசலில் சுத்தமாக இருக்கணும், சாக்கடை இருக்கக்கூடாது, நம்ம வீட்டு எதிர என்ன பண்ணக்கூடாது, பைக்கெல்லாம் நிறுத்தக்கூடாது, அடுத்தவங்க ரோட்லாம் போவாங்க வருவாங்க, ஒழுக்கமாக இருக்கணும்னு எவனா சொன்னானா? எவனா அந்த கட்சியில் இருப்பானா? ஏன் இப்போ நானே கட்சி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப போராடினுக்கிறேன். எத்தனை பேர் ஷேர் பண்ணுறான்னு நினைக்கிறேன்? அந்த சேனல் வல்லரசு டிவி சேனல் இருக்குது, 3500 4000 பேர் தள்ளவே இல்லை. ஒரு தாய்மை சேனல் 6000 மேலே ஓடுது. ஏன்னா ஆடுறதெல்லாம் பார்க்குறான். ஆனால் நல்லா இருக்குது, அவனுக்கு பிடிக்கல. புரியுது என்ன சொன்ன? இல்லை வெளிப்படையாக தான், இதில் ஒரு இதுவும் கிடையாது, தப்பு கிடையாது. மனித நாகரிகம் எப்படியா இருக்குது? கூட்டம் கூட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? அந்த மனுஷனை தூக்கி விசில் அடிக்கிறாங்களே, அந்த மனுஷனுக்கு அவமானமே இல்லையே. ஒரு மனிதன் தூக்கி விசில் அடிக்கிறது தானே. இப்போது ஒரு ஆள் போகிறான்னா அவனை ஒரு நாய் ஒரு ஜூலேருந்து விலங்கு எடுத்த ஒரு மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க, அப்படி தானே? அவனுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவனோட உயரமா? அதுவே அசிங்கம் இல்லையான்னு கேட்குறேன். என்னையே நான் காப்பாற்றிக்க முடியாது, என்னை சுற்றி என்ன ஆகுனா? யார்கிட்ட இருந்தே என்ன நேசிக்கிற மனுஷங்கிட்ட இருந்து அவங்களாம் அப்போ நேசிக்கிறவங்களா என்ன? இல்லை நான் அவனை நேசிக்கிறேன்னா? இந்த அடிப்படை உண்மையே புரியலையே. அப்போ போராட்டம் பண்ணினே தானே இருப்பான். வாழ்க்கை போராட்ட களம் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்தது போராடுறதுக்கு கிடையாது. நீங்கள் யார் கிடையாது போராட்டத்துக்கெல்லாம் புரட்சி செய்ய போகுது. எப்படின்னா, இது வரைக்கும் முட்டாள்தனத்தில் இருந்தேன், அசிங்கத்தில் இருந்தேன், அதனால் நான் என்ன பண்ணுவேன், மாறிப்பேன். எனக்கு தயிர் தான் பிடிச்சிது, தப்பு கிடையாது. எனக்கு சாம்பார் தான் பிடிச்சிருது, தப்பு கிடையாது. எனக்கு சுடிதார் தான் பிடிச்சிருது, தப்பு கிடையாது. நான் பாவாடை போட மாட்டேன், குட்டை பாவாடை போட மாட்டேன், கால் மேல் கால் போட மாட்டேன். யார் இஷ்டம்? ஏன் இஷ்டம்? சில பேர்லாம் கால் மேல் கால் போடலாம் நினச்சா கூட போட முடியாது, தொட பெருசாக இருக்கும், சாத்தியமே இல்லை. இப்போ என்னெல்லாம் போட முடியும் நினைக்கிறீங்க? எவ்வளோ வேணால் நீங்களே வேணா கூட போட்டு விட்டு பாருங்களேன். உன மச்சு வேணா எப்படி வச்சிக்கலாமே தவிர இது எதுவுமே இது மேலே. அப்போ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும், எலும்பில் என்ன இருக்கக்கூடாது, செதை இருக்கக்கூடாது. நம்ம கால் மேலே கால் போட்டோன்னே செஞ்சு கொடிட்டு தான் செதை இல்லாத தொடன்ட்டு. கரெக்ட் தானே? அப்போ நான் தான் புரிஞ்சுக்கணும் ஏன் நான் போராடுறேன். எனக்கு என்ன தெரியல, என்னை மதிக்க தெரியல. என்னை மதிக்க தெரிஞ்சால் என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணிட்டு போவேன் நான். சரி, மதிக்க தெரியாத கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறான்.
அதனால் ஈஸி. ஜாதி சொன்னால் கூட்டம் வந்துடும். ஒரு இப்போ நான் ஒரு ஜாதி சங்கம் அரசியல் நடத்தினா அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட்டம் வந்துடும். என்னதான் ஜாதியில் முன்னாடி ஜாதியில் இன்னொரு ஆள் இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு 10 பேர் ஜாதியிலேருந்து வருவான். நான் அந்த 10 பேருக்கு எதிர்பார்க்கறதே இல்லை. எனக்கு ஜாதி வேணாம், மனிதர்கள் தான் வேணும். அப்போ புரட்சி உள்ளவர்கள் தான் வேணும், புரட்சியாளர்கள் தான் எனக்கு வேணும். ஒவ்வொருத்தருமே புரட்சியாளர். நான் புரட்சியாளர் கிடையாது. நீ யார்? ஆமாம், புரட்சி தலைவர். அவர் மட்டும்தான் புரட்சி தலைவர். நீங்களும் யார் தான்? என்னை பொறுத்த வரைக்கும் வாரம் சச்சங்கம் வந்தாவே அவன் புரட்சியாளன் தான். இவ்வளோ பிரச்சனையில் வெளியே வரானே. டிவிக்கு இது, ட்ராமாக்குது, நாடகங்குது, சினிமாக்குது, இல்லை அங்கங்கே ரீல்ஸை போட்டு விட்டா போவோம். அந்த மாதிரி நான் நினைக்கிறாங்க ஆமல்லி பூ வெஜ்ஜி வாடுதே. அது ஒரு 2 செகண்ட் போனால் ஒன்று தள்ளு, அப்படியே தள்ளுனா ஒன்றும் அவள் வருவாளா லைவ்ல வர வந்துட்டாங்க. 4000 பேர் வந்துங்கிறாங்க. என்ன மாமா சொல்றேன்றாவோ. இதெல்லாம் வர பார்த்துக்கிறேன். என்ன பார்க்க வேண்டியதாகிடுது இல்லை? எல்லாம் தானே பார்க்கணும், நம்ம எல்லாம் தானே இருக்குது. புரியுதானே சொல்றேன்ட்டு? போறான்னா எப்போ முடியும்? தீர்வு இருக்குதான் என்ன? ஆனால் புரட்சி செஞ்சா இமிடியேட்டு. ஜாதி இல்லைன்னா தனி மனிதன் நினைச்சா அவங்க கிட்ட ஜாதி கிடையாது. எந்த தைரியத்தில் பேசிக்கிறீங்க? லைவ்ல பார்க்கறதுக்கிட்டே போட்டோமே. இப்போ அந்த மனுஷன் எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்ற செந்தில், மாட்டுக்கறி சாப்பிட்ற செந்தில் என்னால் பேச முடியுது. இதுதான் புரட்சி. அவரும் எப்படி தான் அப்பேற்பட்ட ஆள் தான், புரட்சி ஆள் தான். எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, முட்டாள்தனமாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வீட்டில் கேட்டு தானே இருப்பாங்க. அதான் புரட்சி. பார்த்து தானே இருப்பாங்க. ஏன்டா மாட்டுக்கறி சாப்பிடணும் போகிறோம் கேட்க தானே கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வரான் தானே, அவன் தான் புரட்சியாளர். என்கிட்ட என் வீடியோ பார்க்குறவனே புரட்சியாளர் தான். 1,42,000 புரட்சியாளர்களை சந்திச்சுக்கிறேன் நான். போராட்ட வீரர்கள் கிடையாது அவங்கெல்லாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதை விட பெரிய புரட்சி என்ன தெரியுமா? இவங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கும். அதை நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினான்னு அவன் எப்பேற்பட்ட புரட்சியாளர். என்ன வாங்க முடியலேன்னு போராடுங்கிறேன்றான். அதான் தப்பு. போராடவே ஒன்னாடா 50 நாளைக்கு இங்கே வந்து சாப்பிட்டு என்ன பண்ணேன், வேலை செஞ்சுட்டே வாங்கின்னு போன்றேன். வாழ்நாள் பெருசு. டக்குன்னு என்ன ஆகிடுவேன், ஏதோ ஒன்று தெரிஞ்சுன்னு போயிடுவேன். நல்லா இருப்ப பாரு. அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சுக்கிறேன். வந்து வாங்கிக்கோ, படுவாரம் வந்து வாங்கிக்கோலாம். நீ புரட்சி ஆளனா ஆக மாட்டேன்ற, போராட்ட ஆளனா போராடாதன்ற. மணல்னா ஏன் போராடுற? 12 வாரம் வா, 50 நாள் வா. ஏன் போராடுனுங்கிற? தோகுற சோழிங்கநகர்லேருந்து இங்கே வரதுக்கு போராடுறேன்னா கடவுள் எப்படி தெரிஞ்சுப்பி நீ மசுரு? இல்லை ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் வச்சுன்னு கயிறு கட்டின்னு சிந்தினுக்கிறேன். என்ன அப்போ புரட்சியாளனா என்ன ஆகிடுவேன்? இதை நான் பேசுகிறேன்ல, நீ கேட்டுனுக்கிறல்ல, நீ புரட்சியாளன் தான். நான் வந்து உட்காந்து போய் என்னை கயிறு கட்டினுக்கிறேன், என்னையும் ஆச்சு இங்கே பற்றியோ போட நீ எது போனால் நான் என்ன பண்ண முடியும்? என்னடா வந்து இங்கே உட்காந்துக்கிறோம், கொஞ்சம் கூட ஈரமான சூடு சொன்ன இல்லாமல் உட்காந்துக்கிறோம், நம்மளே திட்டுனுக்கிறான். இப்போ எங்கள் அம்மா எப்படி கட்டினா எனக்கு என்ன, நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண முடியாது? அப்போ என் பேச்சை கேட்கறதுக்கு என்ன வேணும் உனக்கு? இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? காது கேட்க மாட்டாங்க. டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு போயின்னு இருப்பேன். இப்போ கூட 4 பேர் அசிங்கமாக திட்டிட்டு இருப்பேன். யாருக்கு தெரியும்? அதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து நீங்கள் தான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு புரட்சியாளராக மாறினா தான் சாத்தியம். குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிடலாம், நான் சொல்கிறேனே மாட்டுக்கறி சாப்பிட. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட ஏன் அசிங்கமாக பார்க்குற? அதான் தப்பு. நீ ஜாதி கூட வச்சுக்காது, உன் பிரச்சனை. அவனை ஏன் மட்டமாக பார்ப்பேன்? அவன் உனக்கு ஒரு பேர் ஜாதிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவள் தானே. நீ ஏன் குற்ற உணர்வு வைக்கிறதும் தப்பு இல்லையா? நான் தாழ்ந்தவன் சார், ஜாதியில் தாழ்ந்தவன். ஏன் இதுதான் பார்த்து ஆச்சரியப்படுறானுங்க. இவன் எப்பட்றான் இவன் அந்த ஜாதியில் போந்துட்டு நம்ம மூலையருங்கெல்லாம் போய் நின்னாக்கா பயப்பட மாட்டேன்றாங்கன்னுட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறான். புரியுது என்ன சொல்லிட்டு? எல்லாரும் அவன் ஒருத்த வாரம் சொல்லவே சொல்கிறாரு, அந்த பாண்டி சொல்லவே சொல்கிறாரு எல்லாரையும், நீங்கள் வந்து ஒரு டுமி போட்டுக்கின்னு அந்த ஆச்சாரமான உடை போட்டுனா உங்களை சாமின்னு கூப்பிடுவான்றான். சாமின்னு கூப்பிட்றதுக்காக நானும் தான் டும்மி வச்சுக்கிறேன், யாரும் சாமி இல்லை. தான் ஒருத்தர் வந்து சாமின்னாரு. அப்படியே அங்கன்னு கேட்டோன்னே ஐயான்ட்டார். சரி கட்சி வரைக்கும் சாமின்னே சொல்லு பாருன்னு பார்த்தா டக்குன்னு ஜகா வாங்கிட்டாரு. இல்லைங்க நான் சாமியான்னு ஒரு வார்த்தை கேட்டேங்க. ஆமாங்க நீங்கள் எனக்கு சாமி தான் சொல்லலாம் தானே. என் கண் கண்ட சாமி நீங்கள், கண் கண்ட தெய்வம் நீங்கள், எனக்கு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு சொல்லலாம் தானே. டக்குன்னு சரி புதுசாக வந்துடுறாரு, நம்ம கற்றுக் கொடுக்கணும். இல்லைங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்னென்னு சொல்லணும். அப்போ போராடணும். அவருக்கே புரிஞ்சிச்சானே. ஜாவிதுன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறாரு, அங்கே எஸ்பிஐயில் இருக்கிறாரு. அவர் இந்த வரைக்கும் சாமி தான் சொல்லுங்கிறாரு. வந்த நாள்லேருந்தே நானும் சொல்லுங்கிறேன். யாருன்னா எல்லாம் ஐயான்னு கூப்பிட்டு பார்த்து இருந்தாலும் ஐயானுவான்னு பார்க்குறேன், இல்லை சாமின்றாரு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அது அப்போ யாருக்கிட்ட வரணும்? புரட்சி உங்ககிட்ட.
அப்போ விஷம் குத்த கூட குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் கொள்கைக்காக? இயேசுநாதர் ஒரு புரட்சி வீரர், சிலுவையில் இருந்தால் கூட அன்பாக தான் இருக்கணும்னாரு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நான் இறங்கலாம் மாட்டேன், ஜாதியெல்லாம் இல்லை, சின்ன விடத்து தோள்களும் தீட்டிய வாள்களும் போதாது. அரிஸ்டாட்டிலோ இல்லை கார்ல் மார்க்ஸோ எதனால் புரட்சியாளர்கள்னா போராடுறதுனால கிடையாது, தனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. யூதராக பிறந்துட்ட இயேசுநாதர் யூதர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கல்லர் கொகையோ மாற்றிட்டீங்க, அதனால் அவர் யார்? அவரே புரட்சியாளர், போராட்ட வீரர் கிடையாது. போராடுறதுன்றது தப்பு, சாத்தியமே இல்லை, எவனை திருத்த முடியாது. இப்போ நான் போராடலாம் கிடையாது, நான் ஒரு புரட்சியாளர். நல்லா பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், கொண்டாடுவேன். என்னை வாரம் வாரம் கொண்டாட்டு போய்ட்டு நீங்கள் வைத்த சில சாக வேண்டியது தான். கூட கொண்டாடுறவங்களும் என்ன பண்ணிப்பாங்க? என்னை கொண்டாடுறவங்களுக்கு தெரியும் தானே, இந்த வாரம் எப்படா வரப்போகுது காத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் லைவ் ஏன் போடல கேட்டுங்கிறவங்க இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் அடுத்தவங்களாண்ட போய் திருத்த நினைக்கிறதெல்லாம் நேரம் வேஸ்ட்டு. அப்போ திருந்தே மாட்டாங்களா? நீ ஜாலியாக பேசிட்டு, நான் காஃபி போடுறேன் குடிக்கிறியா மாட்டியா, மேட்ரு முடிஞ்சாச்சு. என்னை கேட்காம நீ காஃபி டீலாம் போடக்கூடாது, ஓகே நான் பன் போட்டு குடிச்சிட்டு போயின்னுக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்? அப்போ கூட அதை போராட்டமாக செய்யக்கூடாது, கேட்டால் சந்தோஷமாக போட்டு கொடுத்துடணும், மேட்ரு முடிஞ்சிச்சு. புரியுதா? புரட்சி போராட்டமும் வேறு வேறு தலங்கள். போராடாதீங்க, ஜாதி போராட்டம் தப்பு. ஜாதியை ஒழிக்கிறேன்னு போராட ஜாதி தான் அதிகமாகிடும். போராடணுமா புரட்சி? ஜாதி இல்லைன்னு விட்டுணுமா? ஜாதியை சங்கம் வச்சுக்கணுமா? சங்கம் வச்சு போராடினா என்ன அர்த்தம்? இந்த புலி பயந்த பசங்களே என் மேலே படுங்கடான்றது அதுதான். அதான் ஜாதியே இல்லாமல் எதுடா போராடுறேன்னு கேட்கணும். ஜாதி இல்லை தானே, ஆளுமை ஏன் போராடுற? நாங்கள் ஜாதி இல்லைன்னு போராடுறோம். எதுக்கு போராடுற? ஜாதி தான் இல்லையே. அப்போ அவனுக்கே புரியல, அதனால தான் என்ன பண்ணுறான், போராடுறது மட்டும் இல்லாமல் ஒன்றும் வரா. நான் ஒரு பெரிய ஆளுன்னு சந்தோஷம்னா அப்போ அவனுக்கு புரியல, இத்தனை பேரை காமிச்சு நாங்கள் பெரிய ஆளுன்றான், அவ்வளோதானே. அப்போ உன்னை காமிக்கு தானே கூப்பிட்டுக்கிறான். ஐயோ பாவம், நீ உன் தலையில் என்றதுக்கு தானே அங்கே போனேன், அசிங்கமாக இல்லை உனக்கு? அதுவே வெக்கமாக இல்லை? அப்போ மானம் கட்டவங்களாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுக்கிறாங்க. மாநாடுன்னா மானங்கட்ட நாடுன்னு அர்த்தம். ஏன் போடுவீங்க? இன்னுமாடா 2025 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமாடா மனித கூட்டத்தை காமிச்சு நிற்பீங்க? அசிங்கமாக இருக்குது. உனக்கு வண்டியில் போகிறான் ஆம்புலன்ஸ் விட்றாங்கன்னு அசிங்கமாக பேசிங்க. ஏன்டா ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு ஏன்டா மீட்டிங் போடுறீங்க? உங்களுக்கு தான் சேனல் வச்சுக்கிறீங்க தானே, அதில் போய் உட்காந்து பேசுங்களேன், பார்க்குறவங்க பார்த்துன்னு போட்டா. அப்போ என்ன அர்த்தம்? வர வைக்கிறதுக்காக கூட்டம் வர வைக்கிறது, அவனுக்கு வர காசு செலவு பண்ணுறீங்க. அப்போ பணக்காரன் தான் நடிகணும் தானே வருவான், உண்மையான எங்கடா வருவான்? வரமாட்டான். உனக்கும் தெரியலையே, நீ என்ன பண்ண மாட்டே? அப்போ போகிறன்னே இருங்க கட்சி வரைக்கும் என்ன தான் பண்ண போதில்லை நீங்கள்? உங்களுக்குள்ள புரட்சி ஏற்பட்டு நான் ஏன் வாழ்ன்னு கேட்கவே இல்லையே நீ. அடுத்தவங்கிட்டே இருக்குது உன் சாப்பாடு, உன் சாப்பாடு அடுத்தவங்கிட்டே இருக்குது, உன் வாழ்க்கை இன்னொருத்தங்கிட்டே இருக்குது, உன் மதித்தல் உன்னத்துக்கிட்டே இருக்குது. உன்னை நீ மதியணுமா மற்றவங்க யாருன்னா மதியணுமா? போய் பிச்சை எடுக்கிற, வெக்கமா இல்லை? உழைக்க தெரிஞ்ச நீ ஏன் பிச்சை எடுப்ப? ஷூவை கொடு, பாலிஷ் பண்ணி தரேன், ஆபிரகாம் லிங்கன் பண்ணிட்டு தானே போய்க்கிறான். ஒரு ஷூ வச்சா இன்னொரு ஷூவை கொடுற, என்ன பண்ணி தரேன்? ஷூ அடிக்கிறதுனால நான் என் கொள்கையை மாற்றிடுவேனே, அவ்வளோதான். புரியுதா? நீ என்ன அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் பேச நிறுத்திடுவேண்ணா? இஸ்ரேலில் எதுவுமே போட்டாக்கா மதம் தானே பேசக்கூடாது, எல்லா மதமும் அசிங்கம் தானே, மயிரை பிடுங்குவே நீ? இன்னும் பிடுங்குவ? இப்போ பிடுங்க. ஒரு மதம் சொன்ன மதத்துக்குள்ள சொன்னால் தானே பிடுங்குவேன். உங்களுக்கு எதனா ஒரு சரியான மதம் தான் சொல்ல, அந்த மதத்தில் எல்லாரும் ஆயிடலாம். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அது பேர் புரட்சி. அப்போ புரட்சி வீரர்கள் தோற்று போக மாட்டாங்க, போராட்ட வீரர்கள் தோற்றுருவாங்க. போராடும் போதே அவன் தோற்றவன் தான். போராடணும்னு நினச்சானே அப்போவே யார் தான் அவன்? தோற்றவர் தான் போராடுவார், வெற்றி பெற்றவர் போராட மாட்டார். ஏன்? கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, போக மாட்டேன்றீங்க, வெளியே போக மாட்டேன்றீங்க, ரோட்டில் போய் கற்றுதுக்க கட்சி ஆரம்பிப்பாங்க. நானே நிம்மதியாக நிறைவாக தூங்கலைன்னா உன்னை எங்கே தூங்க வைப்பேன்? நான் பேனர் ஓட்டுனுறேன், நீ என்ன பண்ணு? பேனர் சாவு. ஏன்டா இன்னும் கொடி ஏற்றி கட்சி சொல்லுவீங்க? இன்னும் நாகரிகம் வந்துச்சு, ஃபேஸ்புக் இருக்குது, என்ன தேவையான பார்க்கலன்னா என்ன தப்பு? ஏன்டா ஒரு பொம்பளை நினச்சா 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறான்னா அப்போ அவனுக்கு அது தேவைப்படுது தானே. அதுமாரி நல்லா வாழணும் தேவைப்பட்ட என்னை எப்படி தெரியாமல் இருக்கான்? அப்போ நல்லா வாழ்றதும் தேவைப்படாத போது நான் என்னத்துக்க? அடிப்படையிலே அவன் என்னவா நினைக்கல, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். வந்துட மாட்டேன். 10 கொள்கை நல்லா போட்டு வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அழகாக போட்டு வச்சிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவிலையும் இருக்குது அந்த கட்சியில். ஏன் போய் பார்க்க மாட்டேன்றான்? புரட்சி ஏற்பட்டால் என்ன பண்ணுவான்? அவன் பார்த்துட்டு இவர் நல்லா இருக்குது இந்த முன்னத்துக்கு சொல்லிடணும் தானே. 38 மாவட்டத்துக்குமே குரூப் ஆரம்பிச்சுக்கிறேன், ஏன் சேரல? கூட்டம் ஏன் வரல?
பிரச்சனை அங்கே இல்லை. ஒரு புரட்சியாளர் எப்பவுமே தோற்று போல. அவர் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒன்றும் செய்ய முடியாது. மாறினவும் தான் தெளிவானவன். ஆமாம். அட்டாலும் பால் சுவை குன்றாத அளவிலாய் கெட்டாலும் ஏன் மக்கள் சங்கு சுட்டாலும் புரட்சியாளர்கள் தான். ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் காலத்தில் அவங்க நீங்கள் வச்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம். அவன் வாழ்ந்துட்டு அவன் கொண்டாடிட்டு அவன் சந்தோஷமாக தான். வள்ளுவன் ஒரு மிக சிறந்த புரட்சியாளர். அப்பேரோ ஊரோ ஜாதியோ மட்டையோ மயிரோ சொல்ல புறக்கணிக்கவே முடியாது. வாழும்போது அவனை ஒத்துக்கலையா? இவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் தாங்க முடியாது எல்லாரும் இல்லையும். நாங்கள் அரையும் குறையுமா கொஞ்சம் புரட்சி பண்ணுங்க சார். ஆமாம், புரட்சின்னா நீங்கள் பண்ண அவுத்து போட்டு திரி சொல்கிறீங்க, அதெல்லாம் சாத்தியமா? அட்லீஸ்ட் ஒரு கோமனாச்சும் கட்ட விடுங்க அப்படின்னீங்க. நான் ஃபுல் நிர்வாணமாக இருறேன்னா முடியுமா என்ன? முடியாது. அவ்வளோ தூரம் நீ வெளிப்படையாக நான் இருப்பேன் என்ன? சாத்தியம் இல்லை. பிரச்சனை அங்கே இல்லை, உங்கள் இல்லை. புரட்சி வேற, போராட்டம் புரிஞ்சிச்சானா நீங்கள் போராட மாட்டீங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணித்தா எவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிறான் பாருங்க. புரட்சி வேறு போராட்டம் வேறன்னு. மாற வேண்டியது நம்ம தான். ஜாதி விட வேண்டியது நீயா சமூகமா? சாப்பிட்ற சாப்பாடு சரின்னு சொல்ல வேண்டியது நீயா அவனா? எல்லாம் சாம்பார் சோறு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஊசி போட்டு 4 நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு தரணுங்கிறேன். ஒருத்தர் கேட்டேன், ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், டெய்லி ரசம் நிறைய கூட்டு பொரியல் பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். இவங்களாம் நல்ல சோறு தரணுங்கிறாங்களே. நல்லா இருக்குது, வெளியே பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.